இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ட்ரோன் தாக்குதலாக இருக்கட்டும், ஏஐ பயன்படுத்துதா இருக்கட்டும், இல்லை கிரவுண்ட் பேஸ்டு ரோபாட்ஸாக இருக்கட்டும், ஸோ இதோட பயன்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகரித்த வண்ணம் இருக்கு. இப்போ ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி இரு தரப்புலேருந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ உக்ரைன் தரப்புலேருந்து ஒரு வீடியோ பதிவுகளை போட்டிருக்காங்க. இது ரஷ்யாவோட வீரர்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக டீப் இன்சைட் உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ள பிஹைண்ட் எனிமி லைன்ஸ், அதாவது உக்ரைனோட வீரர்களையும் தாண்டி ரஷ்ய வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ இப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் கொடுக்கணும். சில நேரங்களில் ஃப்ரண்ட் லைனில் போக முடியாத கிரே ஜோன் இருக்கும், இரு தரப்புலையும் பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்களுக்கு உதவிகள் பண்ணுறதுக்கு, அங்கே இருக்கக்கூடிய காயமடைஞ்ச வீரர்கள்லாம் இவாக்குவேட் பண்ணுறதுக்கு இது போல் ட்ரோன்கள் அதிகப்படியாக உதவியாக இருக்குது. ட்ரோன்னா கிரவுண்ட் பேஸ்டு ட்ரோன்கள். இப்போ அது போல் ட்ரோன்கள் இரு தரப்புலையும் மாறி மாறி அதிகமாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. இது உக்ரைன் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோ, அது மட்டும் இல்லாமல் செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பதிவில் இருக்கிற மாதிரி ரஷ்யாவோட கிரவுண்ட் பேஸ்டு ட்ரோன்ஸை நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படிங்கிற உக்ரைன் தப்புன்னு சொல்கிறாங்க. இதுக்கும் எஃபிவி ட்ரோன்களை யூஸ் பண்ணி தான் டவுன் பண்ணுறாங்க. பட் இதில் என்னன்னா சப்ளைஸ், இந்த ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பல விஷயங்களுக்கு இது உதவியாக இருக்குது. இது ஃபியூச்சரில் அசால்ட் ஆப்ரேஷனுக்கு இது அதிகப்படியாக யூஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா ஏஐ அப்படிங்கும்போது போகக்கூடிய வழி, வரக்கூடிய வழி, இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஒரு பேட்டில் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதன் நாலேஜ் எப்படி நம்ம ChatGPT கேள்வி கேட்க கேட்க அது வந்து ட்ரைனிங் ஆகிக்குதோ, அதே போல் இந்த ரோபோஸ் எல்லாமே ஏஐஎஸ் எல்லாமே ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. பேட்டில் ஃபீல்டு ட்ரைனிங் அதுக்கு கிடச்சிட்டு இருக்கு, ரியல் டைம் பேட்டில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ். இது இந்த கிரவுண்ட் பேஸ்டு ரோபாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனும் இதை ஆப்ரேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கு போகணுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதுவே போகும். இல்லை ஃப்ரண்ட் லைன் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஆன் ரெக்வஸ்ட் பேசிஸ் இந்த ட்ரோன்கள் போகும். இது போல் பல வகையாக அப்டேட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக சில பகுதிகளில் இருக்கும். ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய வீரர்கள் இது போல் எங்களுக்கு இந்த சப்ளைஸ்லாம் வேணும்னு கேட்கும்போது அந்த சப்ளைஸ்லாம் அதில் லோட் பண்ணிட்டாலே அந்த வீரர்கள் எங்கே இருக்காங்களோ அதுக்கு ஏற்றபடி ட்ராக் பண்ணி இது போல் ரோபோஸ் போக ஆரம்பிக்கும். அதாவது நம்ம ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், ரஷ்யாவோட சூட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணாங்க, ரஷ்ய வீரர்களோட சூட். ஸோ அந்த சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடக்கும்போது கூட இதை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும், சேட்டலைட் டிவைஸ் மாதிரி. அதில் ஆர்ட்லரிகளுக்கு கோஆர்டினேஷன்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. அதாவது ரஷ்ய வீரர்கள் ஃப்ரண்ட் லைன் நின்றுட்டு இருக்காங்க, அவங்க அட்டாக் பண்ணணும், இல்லை எதிரி முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க, அவங்க பலமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணி ஆர்ட்லரி கிட்ட சப்போர்ட் கேட்டாங்க அப்படின்னா நியர்பையில் எந்த ஆர்ட்லரி இருந்தாலும் அந்த ஆர்ட்லரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ண ஆரம்பிக்கும். அந்த உக்ரைனோட வீரர்கள், இந்த ரஷ்ய வீரர்கள் எங்கே லொக்கேஷன் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல ஃபயர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீரர்கள் பக்கத்தில் ஒரு ஆர்ட்லரி இருக்கணும், அவங்க ரேடியோ கம்யூனிகேஷன் பண்ணி இது போல் ஆர்ட்லரி பண்ணணும்னு அந்த பழைய கால டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்னு நேரில் எல்லா நெட்வொர்க் சென்ட்ரிக்கில் இருக்கனால ஒரு வீரர் பார்க்குறாங்க, ஒரு ட்ரோன் பார்க்குதுனாலே பக்கத்தில் நியர்பை என்ன அசர்ட் இருக்கோ, ஆர்ட்லரின்ட்டு இல்லை, விமானங்கள் இருந்தால் ஏரியல் குண்டுகளை போடும், ட்ரோன்கள் இருந்ததுன்னா எஃபிவி ட்ரோன்கள் போய் தாக்குதல் பண்ணும். இது போல் பல்வேறு அசெட்ஸ் அதில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி தான் இந்த ட்ரோன்களும். ஸோ அதில் கனெக்ட் ஆகிருக்கும் போது வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக இந்த ட்ரோன்கள் போய் கொடுக்கும். ஸோ இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா சில நேரங்களில் இது போல் ட்ரோன்கள் வந்து பண்ணால் கேபிள் ட்ரோன்களாகவும் இருக்கும், எலக்ட்ரானிக் வார்ஃபேர்லாம் சப்ரஸ் பண்ண முடியாது. ஸோ இது போல் ட்ரோன்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறனால என்ன பெனிஃபிட்னா இது எங்கே போகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு தெரியும். ரஷ்ய வீரர்களுக்கு யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த காரணத்தினால அந்த ஏரியா சேஃபாக இருக்கா இல்லையா, அந்த ஏரியாவில் வர வைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீரர்கள் அந்த ட்ரோன்களுக்கு வந்து பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது போல் பல்வேறு அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரோபாட்ஸ் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே போல் தான் ஏஐ. அதாவது இது போல் விஷயங்களை தெரிஞ்சுக்க அதுவே இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் செய்ய ஆரம்பிச்சு. இப்போ அதுக்கு அது படிச்சுக்கிட்டு இருக்கு, அது ஒரு குழந்தை டெவலப் ஆகிட்டு இருக்கு, எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, அதே போல தான் அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த ஏஐங்கிறது. இப்போ இது மட்டும் கிடையாது, இதே உக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டமில் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணுறாங்க. அதாவது இது போல் ட்ரோன்கள் பறந்துக்கிட்டு இருக்குன்னா எல்லாமே நெட்வொர்க் சென்ட்ரிக் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஒரு ட்ரோன் பறந்துட்டு இருக்கு, கேமராவில் படம் பிடிக்குது, வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்கும்போது அந்த இடத்துல யாராவது மறைஞ்சிருக்காங்களா, யாராவது மறைஞ்சிருக்குமா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் இதே ஒரு கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு இமேஜை பார்ப்போம், உதாரணத்துக்கு யூடியூப்ல இந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
மறைஞ்சிருக்கக்கூடிய நம்பரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட கண்ணுக்கு விசிபிளாக இருக்காது, ஆனால் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டுபிடிச்சிடும், ஈஸியாக கண்டுபிடிக்கும். அந்த மேப்பிங், பிக்சல் மேப்பிங் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கும். அந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு சின்ன பிசு இருந்தாலும் அது கண்டுபிடிச்சிடும். நம்மளுக்கு அது தெரியாது, ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தாலும், ஒரு சின்ன பிக்சலில் சேஞ்ச் இருந்தாலும் அதனால் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அதாவது இது போல் எந்தெந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா மறைச்சி வச்சுருக்கலாம் ஆயுதங்களை, எந்த இடத்துலலாம் டென்ட்டு போட்டு மறைஞ்சு பதுங்கி இருக்கலாம். ஸோ இது போல் விஷயங்கள்லாம் உக்ரைனோட ஏஐ அந்த ட்ரோன் கேமரா வழியாகவும் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறது வழியாகவும் அது செக் பண்ண அதுவே மேப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்தந்த பகுதிகள்லாம் எதிரிகள் பதுங்கி இருக்கிறாங்க, அதாவது ரஷ்யா இந்த வீரர்கள் இங்கெல்லாம் பதுங்கி இருக்கலாம் அப்படிங்கிறது போல். ஸோ இப்பெல்லாம் இருக்கிறதுனால அந்தந்த பகுதிகளுக்கு மட்டும் இது போல் ட்ரோன்கள் போனால் போதும். ஸோ அந்த ட்ரோன்கள் அந்தந்த பகுதியில் போய் வெரிஃபை பண்ணி அங்கே கமாஃப்ளாஜ் ஆகிருக்காங்களா, தான் மறைச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன் மேலே தாக்குதல் பண்ணால் போதும். ஏன்னா பரப்பளவு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் சுற்றி வந்துட்டு இருக்கும்போது போர் அடிச்சிடும், டயர்டாயிடும். ஸோ இது போல் கணினிகள் ஏஐங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே சுயமாக யோசித்து இது போல் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நார்மலாக மேலே சர்வேலன்ஸ் ட்ரோன் பறந்துட்டு இருக்கும்போது அதிக உயரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது ஸோ கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு மட்டும் இருந்தால் போதும். இது போல் ஒரு ஏஐ மேப் பண்ணி அந்தந்த பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் இந்த ட்ரோன்கள் அனுப்பி விடுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் இருந்தாங்கன்னா அந்த ட்ரோன்கள் தாக்குதல் பண்ணும். ஸோ இது போல் டெர்மினேட்டர் படம் பார்க்குறோம் இல்லையா, ஸோ அதோட லைவ் வெர்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா உருவெடுத்துக்கிட்டு இருக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைங்கிறது. ஸோ எந்த அளவுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இந்த ரோபாட்ஸ் அதிநவீனமயம் ஆகிட்டு இருக்கு, அதோட மூளை ஏஐ எந்த அளவுக்கு பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த 2 செய்திகள் வச்சு நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன், இந்த பேட்டில் ஃபீல்டு எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இது போல் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டே இருக்கு. அப்படின்னா எதிர்காலத்தில் மனிதர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலாயிரும். இந்த ரோபோ ஸ்கேலில் பவர் கிடைக்குது அப்படின்னா இது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, யார் கட்டுப்படுத்த போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ இந்த கேள்விக்குறிக்கான பதில் நல்ல முடிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காமல் இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை அடுத்த பேர் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.